ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்ட பார்க்க போறோம். இப்போ ஹீரோனோட அப்பாவை கிட்ட யாரை காப்பாத்தணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன், உன்னையா இல்ல கிராண்ட் பிரின்ஸை காப்பாத்தணுமான்னு கேட்கும்போது அவரை தான் காப்பாத்தணும், என்ன நானே பார்த்துப்பேன், ப்ளீஸ்பா அவரை காப்பாத்த ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அழுகுறா. அப்ப நீ அவரை டிவோர்ஸ் பண்ணணும். அரியணை மேல இருக்க பேராசையில தான் இந்த கல்யாணமே நடந்திருக்குன்னு சொல்ற குற்றச்சாட்டை நீ ஏத்துக்கிட்டு கிராண்ட் பிரின்ஸை டிவோர்ஸ் பண்ணணும். அவரோட வீக்னஸா நீ தான் எதிரிகளுக்கு இருந்துட்டு இருக்க. சோ நீயும் அவரை விட்டு போயிட்டா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம போராட முடியும்னு சொல்ல, சரி ஒருவேளை என்ன காப்பாத்திக்கணும்னா என்ன பண்ணுன்னு கேட்கும்போது, அந்த வழியில போனாலும் கண்டிப்பா நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் ஆகணும். சோ நீ அந்த நரகத்துல இருந்து வெளியே வந்துரு, அப்பதான் நீ மேற்கொண்டு ஹர்ட் ஆகாம இருப்பேன்னு அப்பா சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் அழுக, அண்ணா அன்னைக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நேரா பேலஸ்க்கு வந்தவன் ஹீரோ சந்தோஷமா அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்கும்போது ஓடி போய் ஹக் பண்ணிட்டு, ஹைனஸ் நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு கேக்குறா. என்ன பேசுறேன்னு ஹீரோக்கு ஷாக் ஆக, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபேஸ பார்த்து பேச முடியாம இந்த பக்கமா திரும்பிக்கிட்டு, ஆல்ரெடி இந்த பிரச்சனையாலையும் கம்பெனி பிரச்சனையாலையும் இப்பவே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே பண்ண, ஆனா இப்ப எனக்கு திரும்பி போக கூட இடம் இல்லாம போயிடும் போல, நீ சொல்றது எனக்கு புரியுதுன்னு ஹீரோ சொல்ல வர, இல்ல இதுல உங்க தப்பு மட்டும் இல்ல, நம்ம 2 பேருமே தப்பு பண்ணிருக்கோம், இப்ப என்னோட கஷ்டத்தை நான் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ என்ன டிவோர்ஸ் பண்றதுக்கான காரணம் உன்னோட கஷ்டத்தை கம்மி பண்றதுக்காக மட்டும் தானான்னு ஹீரோ கேட்கும்போது, இந்த விஷயத்துக்கு ஒரே முடிவுன்னா நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பழியை ஏத்துக்கணும், பொறுமையா இருக்கிறதால எதுவுமே நடக்க போறதில்லன்னு ஹீரோயின் சொல்ல, நான் இங்க இல்லாதப்போ ஏதாவது நடந்ததா, குயின் ஏதாவது சொன்னாங்களான்னு ஹீரோ கேட்க வர, குயின் என்கிட்ட என்ன சொன்னாலும் உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் தான் முன்னாடியே சொன்னல இதுவரை எனக்கு ஹானர்னு ஒண்ணு இல்லவே இல்ல, சோ இந்த ராயல் டிக்னிட்டி போறத பத்தி எல்லாம் சுத்தமா கவலையே கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு இங்க முகமே மாறிடுச்சு. என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் கஷ்டப்பட்டு போராடி ஒத்தையெல்லாம் வாங்கினது, எல்லாராலும் விரும்பப்படுறதா ராயல் டியூட்டி, அதுதான் உன்னோட பவர்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, ஆனா இப்போ நீங்களே அது எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, இனி உங்களால எனக்காக என்ன பண்ண முடியும்னு கேட்க, இப்படி பண்ணாத நீயும் இப்படி பண்ணாதன்னு ஹீரோ ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். நீங்க என்ன பிடிச்சு வச்சுக்க மாட்டீங்க, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஏத்துக்கோன்னு மட்டும் தானே சொன்னீங்க, ஆனா இப்போ எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன், இனிமேலும் உங்க கூட இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவளும் மனச கல்லாக்கிக்கிட்டு தான் பேசுறா. இதனால 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நேரா வெளியே வந்தவன் ஹீரோ அண்ணனோட இடத்துக்கு போகும்போது, சீனியர் மைட் வேணாங்கிறாங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாவம் உள்ள போய் அப்படியே அழுகுறான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இதே இடத்துல அண்ணன் கிட்ட ஹீரோ, கிரவுன் பிரின்சஸ் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்காங்க, நீயும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதுன்னு சொல்லும்போது, என்ன நம்புறாளா, அப்படி எனக்கு சுத்தமா தோணவே இல்ல, என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது அவளாலையும் பண்ண முடியும், என்னோட இயல்புமே அவளுக்கு நல்லா தெரியும்னு சொல்லும்போது, நீங்க ஜஸ்ட் பயப்படுறீங்க அவ்வளவுதாங்கிற ஹீரோ, உண்மைதான், ஆனா என்ன போலவே உன்னோட முடிவும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல, இல்ல எனக்கு அந்த எண்ணமே இல்லைங்கிறான். பட் இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு நீங்களும் இப்படிதான் ஃபீல் பண்ணீங்களாங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்ப அடுத்த நாள் நேரா ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, நைட்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஆமா இப்ப எதுக்காக இங்க வந்தையோ அதை சொல்லுங்கிறான். என்னையோ கவுன்சில் ஹாலுக்கு கூட்டு போங்க, நம்மளோட டிவோர்ஸ்க்கு அவங்களோட அப்ரூவலும் தேவையில்ல, சோ எனக்காக நானே பேசிக்கிறேன்னு சொல்ல, ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. இந்த பக்கம் டோ நிஜமாவே அவங்க டிவோர்ஸ் பண்ண போறாங்களான்னு கேட்க, ஆமா இதுல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதே, இன்வால்வ் ஆன ஒரு பார்ட்டி டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களேங்க, ஆனா கிராண்ட் பிரின்ஸ் அதுக்கு ஒத்துக்கலையேங்கிறா. அவருமே ஒத்துக்கிட்டாருன்னு இவன் சொன்னா, அவர் ஒன்னும் மனசாரெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு, நேத்து சேர்மேனை பார்க்க போனீங்களே அவரு தான் இது சொன்னாருன்னு கேட்க, நேத்து அப்பாவை பார்த்துட்டு வரும்போது சாய் கிட்ட நம்ம ஹீரோயின் நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம், இந்த மொத்த உலகமே நான் தான் அவரோட பேரை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சோ அவருக்கு ஒரு வீக்னஸாவோ ஸ்டெயினாவோ இருக்கக்கூடாது, ஒருவேளை கிராண்ட் பிரின்ஸ் இதுக்கு சம்மதிக்கலனா நீ என் பக்கம் நிக்கணும்னு சொல்லிட்டு சாய் கிட்ட கேட்டிருக்கா. எதை சொன்னா இவ இங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டா, எதுக்காக இப்படி நடக்கணும், ஏன் திடீர்னு இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து கால் வர, இங்கிருந்து நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே போறா. தென் இப்ப கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் அவங்களோட அசிஸ்டன்ட் 4 பேருமா கவுன்சில் ஹாலுக்கு வராங்க. உடனே குயினோட அப்பா, 2 நாளைக்கு முன்னாடியே கிராண்ட் பிரின்ஸ் வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிருக்கணும்னு சொன்னோம் இல்லையான்னு ஆரம்பிக்க, நானும் ஹைனஸும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம், என்ன பதவியில இருந்து நீக்குங்க, நான் ஸ்டேட்டஸ்க்காக மட்டும்தான் எல்லாத்தையும் பணைய வச்சேன், அப்புறம் அந்த ஃபயர் இன்சிடென்ட்ல மெயின் சஸ்பெக்டும் நான் தான், கல்யாணத்தப்போ மயங்கி விழுந்ததும் நான் தான், சோ முதல் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, தப்பு பண்ணாத ஒருத்தரை எல்லாரும் குறை சொல்ல கூடாதுன்னு சொல்ல, சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸே தெரியாம பேசிட்டு இருக்கீங்களேன்னு குயினோட அப்பா சொல்லும்போது, பிரைம் மினிஸ்டர் மீன் ராயல் ஃபேமிலிய இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, சோ என்ன பதவியில இருந்து நீக்கி எங்களோட டிவோர்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்து என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, ஃபயர் இன்சிடென்ட்க்கு பின்னாடி நான் இருந்தாலோ நான் வேணும்னே மயங்கி விழுந்தாலோ இதுல எதுக்குமே கிராண்ட் பிரின்ஸ்க்கு சம்பந்தமே இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்றேன்.
அப்பதான் கிராண்ட் பிரின்ஸ் பதவி விலகிறது பத்தியெல்லாம் யாரும் திமிரா பேசாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்க பேசிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அண்ணனை காட்டுறாங்க. அவரு பிரஸ் மீட்க்கு வந்திருக்காரா, கூட்டத்தை பார்த்ததும் பயந்தே போயிட்டாரு. இந்த ஹிஜுவே அவளுக்காக பேசிக்க வேண்டியதானே, என்னைய கூப்பிட்டாங்க. பேபி, ஹிஜு கிராண்ட் பிரின்ஸா இருக்கும்போது எப்படி இதை பண்ண முடியும்? அதை விட கேமராக்கெல்லாம் உங்களை தானே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கா. மேல ஏறி நின்னதுமே கேள்விகள் சரளமா எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு நடந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்ல கேஸ்டல் குரூப்பும் இன்வால்வ் ஆயிருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? 3 வருஷத்துல டிவோர்ஸ் பண்றதா ஏன் பிளான் பண்ணாங்க? மேரேஜ்க்கு அப்புறமா கம்பெனியை கிராண்ட் பிரின்ஸ்க்கே கொடுக்கறதா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேட்க, முதல்ல எல்லாரும் பொறுமையா இருங்கன்னு பேச பேச அவங்க வேணும்னே தான் மயங்கின மாதிரி ஷோ பண்ணாங்களா? அதனாலதான் ராயல் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகாம உங்களோட சொந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனீங்களான்னு கேட்க அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு உலகமே அவளோட காலடியில் இருக்கும்போது எதுக்காக அவ மருந்து குடிக்கணும்னு அண்ணன் பேச ஆரம்பிக்க இங்க எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அண்ணி சாய்க்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை ஹீரோயினுக்கும் சிக்னல் கொடுத்துட, நாங்க போட்ட கான்ட்ராக்ட் பத்தின பிரச்சனைய எங்களோட கேஸ்டல் குரூப்பே சரி பண்ணிப்பாங்க. அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்தா மட்டும் போதும். மொத்த பேரையும் சரி பண்ண முடியாது, பட் மேனேஜ் பண்ற அளவுக்கு சரியாகிடும் சொல்ல, நீ நினைக்கிற அளவுக்கு இவ்ளோ ஈஸியாலாம் முடிஞ்சிடாதுன்னு தாத்தா சொல்லவும், எங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை விட அதிகமா தான் அதுல இருந்து ரெவன்யூ கிடைச்சிருக்கு. சோ கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் காசு திரும்ப கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் முழுக்க முழுக்க நாடகம்னு மட்டும் நினைச்சிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் அண்ணனை காட்டுறாங்க. நீங்க எல்லாரும் அந்த கான்ட்ராக்ட பாத்திருப்பீங்கல்ல, இதனால கிராண்ட் பிரின்ஸ்க்கு எந்த விதத்திலயும் எந்த பெனிஃபிட்டும் இல்லல்ல. அதே மாதிரிதான் என்னோட தங்கச்சிக்கும். டிவோர்ஸ் பண்ணிட்டா அவளோட ராயல் டைட்டில் இருந்து மொத்த சொத்தையுமே கொடுத்துக்கிட்டு தான் வரணும். அப்ப இது ஸ்டேட்டஸ்க்காக நடந்துதான்னு கேட்கும்போது நான் ஒன்னு சொல்ற கேளுங்க, மொத்த பேலஸுமே அவங்க 2 பேருக்கும் எதிராக தான் இருக்கு. முதல்ல அவங்க டேட்டிங் பண்றதா நியூஸ் வெளியே வந்தப்போ எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு தான் திட்டிட்டு இருந்தோம். ஆனா அவங்க பைத்தியக்காரத்தனமா ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. சோ நான் தான் அவங்க 2 பேரையும் கான்ட்ராக்ட் போடவே சொன்னேன். இப்போ 2 பேரும் ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்காங்க சரி, ஆனா போக போக அந்த காதல் காணாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவ கல்யாணத்தன்னைக்கே அவளை மயக்கம் போட வச்சுட்டாங்க. இத காரணமா வச்சு அவளால டிவோர்ஸ் பண்ண முடியும். ஆனா ராயல் ஃபேமிலில டிவோர்ஸ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியுமாச்சே. அதனாலதான் அட்லீஸ்ட் கான்ட்ராக்ட் ஆவது போட்டுக்கோங்கன்னு நான் சொன்னேன். என்னோட தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். இதனால பப்ளிக்குமே ரொம்ப குழம்பி போயிட்டாங்க, என்ன மன்னிச்சிடுங்க. பட் நீங்க எல்லாரும் இத தேச துரோகி நல்ல ஆர்டிகல் போட்டது எனக்கு தெரியாமையா போயிடும். அதை எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பிடிஎஃபா சேவ் பண்ணதா போறேன்னு சொல்லிட்டு கெத்தா கிளம்புறான். அன்னைக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம், மாஸ்க் காட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, ஹீரோயின் ஆபீஸோட பிஆர் டீம் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட இத மெய்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு, ஆமாமா கல்யாணத்தப்பவே அவங்க எவ்வளவு வெக்கப்பட்டாங்க, எவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க, நான் எல்லாம் பார்த்தேன். இதுல காதல் இல்லாம போயிடுமான்னு பேசிக்கிட்டு இருக்க இங்க ஹீரோயினுக்கும் விஷயம் தெரிஞ்சு இப்போ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுங்க. ராயல் அகாடமி கிட்ட எல்லாம் சொல்லாமே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தாத்தா கோவப்படும் போது நம்ம ஹீரோயின், நாங்க போட்ட கான்ட்ராக்டுக்கும் கிரவுனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நல்லாவே கிளியர் பண்ணிட்டோம். அதோட கிராண்ட் பிரின்ஸ்க்கு இந்த கல்யாணத்து மூலமா எந்த கெயினும் இல்லைன்னு கிளியர் பண்ணிட்டோம். சோ இனிமேல் எப்பவும் போல கிராண்ட் பிரின்ஸ் தொடர்ந்து கிரவுனோட பிரைடா இருப்பாருங்க. ஆளுக்காளு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மின்னும் கிராண்ட் பிரின்ஸ் நீங்க இதுக்கு சம்மதிக்கிறீங்களான்னு கேட்கும்போது கரெக்டா டோர் சிக்னல் கொடுக்குறா. பார்த்தா ராயல் அகாடமியை சேர்ந்தவங்க கையில ஒரு உயிலோட வந்து கிராண்ட் பிரின்ஸ் அண்ட் ராஜ கட்டளையை ஏற்பாருன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நேத்து நைட் நம்ம ஹீரோ அண்ணாவோட ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நீயும் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டியா, பட் நான் உன்ன மாதிரி கண்டிப்பா இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி ஓபன் பண்றாரு. உள்ள ராஜா போடக்கூடிய ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நேரா குட்டி ராஜாவை பார்க்க போக அவரோட மெய்டு உள்ள விட மாட்டாங்க. நான் அவரை பார்த்தே ஆகணும் சொல்லுங்கன்னு சொல்ல குட்டி ராஜாவும் வர சொல்லிட்டாரு. சோ நேரா உள்ள போனவன், ராஜா என்னோட சிம்மாசனத்தை எனக்கு திரும்ப கொடுங்கன்னு கேட்டிருக்கான். சோ இப்போ அதுக்கான உயிலை படிக்க ஆரம்பிக்க இதே போலதான் இறந்து போன ஹீரோட அண்ணாவும் கடைசியா ஒரு உயில் எழுதியிருப்பாரு. இப்போ நான் தான் ராஜாவா இருக்கேன், ஆனா என்னோட உடலும் உள்ளமும் அதிக பாரத்துல இருக்கு. சோ இனிமேல் என்னால ராஜ்யத்தை ஆள முடியாது, அரியணையிலிருந்து விலக விரும்புறேன். என்னோட மகனும் ரொம்ப சின்ன பையனா இருக்கான். சோ அவனால இதெல்லாம் ஏற்க முடியாது. அதுக்கு பதிலாதான் நமக்கு கிராண்ட் பிரின்ஸ் கிடைச்சிருக்காருன்னு எழுத அதே போலதான் இப்ப குட்டி ராஜாவும் எழுதியிருக்காரு. சோ என்னோட அங்கிளான கிராண்ட் பிரின்ஸ்க்கு அரியணைய குடுக்கறேன்னு எழுதி சீல் வச்சு கொடுத்து அனுப்பியிருக்காரு. இப்ப இத படிச்சது கேட்டு தாத்தா பயங்கரமா கொந்தளிக்கிறாரு. எது வேணும்னே பதவியிலிருந்து விலகிறதா? இப்பவே நான் கிங் கிட்ட பேச போறேங்க. ராயல் அகாடமி சொன்ன ராஜ கட்டளையவே மீறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டான். இப்ப கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்க. அவன் தான் ஆல்ரெடி கோவத்துல இருக்கானாச்சே. நேத்து என்கிட்ட தோத்து போறது போதும், அதனாலதான் என்ன டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப எல்லாத்தையுமே பணைய வச்சிருக்க,
என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு தானே நினைச்சிட்டு இருக்க. நீ என்ன சுத்தமா நம்ப கூட இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். இப்ப இந்த விஷயம் குயினுக்கு தெரிய வர பயங்கரமா கத்ரா. பட் அவரு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருன்னு மெய்டு சொல்ல அவன் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி 3 டைம் மறுப்பான். அதுக்கப்புறம் ஏத்துப்பான்னு சொல்லிட்டு நேரா குட்டி ராஜாவை பார்க்க போக அவரு உள்ள வரக்கூடாதுன்னு பெரிய பெரிய பொருளை எல்லாம் டோர் கிட்ட வச்சு அடைச்சிட்டு இருக்காரு. இப்ப ஓபன் பண்றீங்களா இல்லையா, நான் உள்ள போகணும்னு அவங்க அம்மா கத்த உள்ள குட்டி ராஜா பயத்துல காது பொத்திக்கிட்டாரு. ஏன்னா அப்பா இறந்து போனதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்க. வெளிய குயின் கதவு உடைங்கங்கிறாங்க. இது கிங்கோட ரூம், அவரோட பெர்மிஷன் இல்லாம என்னால இத பண்ண முடியாதுன்னு மெய்டு சொல்ல அப்ப இப்பவே அந்த கதவுக்கு நெருப்பு வைங்க, அப்பதான் அவன் பயந்து வெளியே வருவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா மின் வந்து நான் உங்க ரூமுக்கு கூட்டு போறேங்கிறான். எனக்கா நீ ஆர்டர் போடுறேன்னு கேட்டா நான் இன்னும் ஆர்டரே போடாம இருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டான். இந்த விஷயம் வெளியே மட்டும் போகவே கூடாது, நான் அரசவைய ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க பேலஸ்ல இருந்து விஷயம் வெளியே போகாம பாத்துக்கோங்கன்னு சொல்ல என்ன நான் மட்டும்தான் இதுல மாட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இன்னும் எத்தனை நாளைக்கு ராயல் ஃபேமிலி பண்ணிட்டு இருக்க மெஸ்ஸையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறதாமான்னு இவன் கேட்க இதனால அஃபெக்ட் ஆகுறது நீ தான். கிராண்ட் பிரின்ஸ் மட்டும் கிங் ஆகிட்டாருன்னா கிராண்ட் பிரின்சஸ் ஆன உன்னோட காதலி கடைசி வரைக்கும் பேலஸ்லயே தான் இருக்கணும், இதுவா உன்னோட ஆசைன்னு கேட்க இதெல்லாம் நடக்க நான் விடவே மாட்டேன். மொத்தமா அரசாணைய 3 டைம் ரெஃப்யூஸ் பண்ணணும். அதுல 1 இன்னைக்கு பண்ணிட்டான், அடுத்த 2 பண்றதுக்குள்ளேயே நீங்க கிராண்ட் பிரின்ஸையும் ராஜாவையும் தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் உங்களோட அந்த பாய்சன் கேஸை ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். நான் நினைச்சது எனக்கு கிடைச்சதும் நீங்க ஆசைப்பட்டதும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல என்ன நீ த்ரெட்டன் பண்றியான்னு இவங்க கேட்கும்போது ஆமா நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறான். இங்க நம்ம ஹீரோயினை காட்ட என்ன நீ நம்பவே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு போனதான் நினைச்சு பாத்துட்டு இருக்காளா. இப்ப டோ வந்ததும் என்ன நீ மட்டும் வர, கிராண்ட் பிரின்ஸ் எங்க போனாருன்னு கேட்டா அவரு என்னோட வரலங்கிறா. அவரு கிராண்ட் பிரின்ஸா இருக்கும் போதே கொலை பண்ண பார்த்தாங்க, இந்த டைம்ல எதுக்கு வெளியே சுத்திட்டு இருக்காரு, என்ன வேணா ஆகலான்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணியும் எடுக்க மாட்டானா. சோ அவனை தேட போறேன்ட்டு கிளம்ப நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா அவர் எப்படி டிவோர்ஸ் பண்றதாமா, நானும் சாயும் போய் அவரை தேடுறோம், 2 பேரும் தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்றது, சோ நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாய் கிளம்பிட இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் கொஞ்சம் தனியா வெளியே வந்திருக்கான். இவன் முன்னாடி ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பான்ல நான் அரியணை ஏறணும்னு சொன்னாலே எல்லாரும் என்ன இன்சல்ட் பண்ணுவாங்க, பட் நீ என்ன புரிஞ்சுப்ப நான் நம்புறேன்னு சொன்னது, அப்புறம் எப்படி முன்னாடி போகணும்னு எனக்கு சொல்லி கொடுன்னு கேட்டப்போ ஜஸ்ட் என் கூடவே வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு அவ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். பேலஸ்ல ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க அப்பா பண்ண டென்ஷன்ல அவ ரூம்ல இருக்கும்போது ஹீரோ வந்ததும் நீங்க போங்க அப்புறமா வரேன்னு சொல்லிருப்பா. ஆனா ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துப்பான். அதுக்கப்புறம் நான் உன்னை விரும்புறேன் அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம், ஜஸ்ட் நீ எல்லாத்தையும் ஏத்துக்கோ, காசு கௌரவம் என்னோட மனசு எல்லாத்தையும் ஏத்துக்கோன்னு அவன் சொன்னதை நினைச்சு பாவம் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். ஆக மொத்தம் 2 பேருமே சோகத்துல இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம டோ சாய கூப்பிட்டு கிராண்ட் பிரின்சஸ் பண்ணா கிராண்ட் பிரின்ஸ் காலே எடுக்க மாட்டேங்கிறாரு, அவரை தேடதான் போறோங்க, இப்பவே காட்ஸை கூப்பிடலாங்கிறா. இல்ல அதுக்கு அவசியம் இல்ல, எனக்கு அவர் எங்க இருப்பாருன்னு தெரியுங்கிறா. ஏன்னா கவுன்சில் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோ கால் பண்ணிருப்பான்ல டோக்கு. அப்போ அரசாணைக்கு அப்புறமா ராஜாவை அவர் ரூம்ல நல்லா பூட்டிக்க சொல்லுங்க, நான் என்னோட வீட்டுக்கு போயிடுவேன், அப்பதான் கிராண்ட் பிரின்சஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருந்திருப்பான். சரி இப்ப எங்க போறேன்னு கேட்டா குடிக்க கூட்டு வந்துட்டா. இப்ப 2 பேர் கையிலயும் ட்ரிங்க் இருக்க. எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டல, இதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்றா. இதுவா சும்மா ரேண்டமா சொல்லாதங்க, இந்த ரிவருக்கு பக்கத்துல இப்படி உட்காந்துட்டு குடிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உனக்குன்னு கேட்கும்போது எனக்குமே பிடிச்சிருக்குங்கிறா. என்ன பிடிச்சிருக்கு, ரிவரையா ஆல்கஹாலையா இல்ல என்னையான்னு கேட்க பையனுக்கு பயங்கர ஷாக்கு, சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ஷையாவும் இருக்கா. எனக்கு எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட நீங்க எங்க இருக்கீங்க, இன்னும் கோவத்துல இருப்பீங்கன்னு புரியுது, அதுக்காக இப்படி எல்லாம் விட்டு போயிடக்கூடாது, சேஃபா தானே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, உங்க லொகேஷன் ட்ராக் பண்ணியே வந்துருவன்ட்டு எவ்வளோ மெசேஜ் பண்ணாலும் நோ ரிப்ளை. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சீனியர் மெய்ட் ஒரு நாள் கிராண்ட் பிரின்ஸ் இந்த செவத்தை தான் எட்டி குதிச்சாரு, அன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு, நான் கூட ஏதோ தேனை ஒளிச்சு வச்சிருப்பாருன்னு நினைச்சேன், ஆனா அடுத்த நாள் தான் தெரிஞ்சது அவர் சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கான்னு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஒருத்தர் காப்பாத்திக்கணும் தானே இவ்ளோ கஷ்டப்படுறீங்க, பேலஸ் கேட் சீக்கிரமாவே க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு சொல்ல சிம்பாலிக்கா போக சொல்றாங்களா. யாராவது கேட்டா என்ன பண்றதுன்னு கேட்கும்போது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவும் அப்படியே எமோஷனல் ஆகி ஹக் பண்ணிட்டு வேக வேகமா ஹீரோ பாக்குறதுக்காக தான் வண்டி எடுக்கிறா. அப்போ ஹீரோ இருக்க இடம் தெரியணும்ல, சோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு மெசேஜ் போட்டதும் ரிப்ளை வந்துருச்சு, இருக்கிற இடத்த சொல்லிட்டான். சோ நேரா அவனோட வீட்டுக்கே வந்துட்டா. உனக்கு உடம்பு சரியில்லைனால நினைச்சேன்னு ஹீரோ சொல்லும் போது நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறா. அதான் நாளைக்கே வந்துருவேன்னு சொன்னலங்க, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை விரும்புறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டா. ஒரு விஷயத்துல நிலையா இருக்கியா, எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு ஹீரோ சொல்லும் போது இல்ல நான் உங்களை விரும்புறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் உங்களை டிவோர்ஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும், அதனால தான் நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு
அவனை லைட்டா கிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இது வேணாமான்னு கேட்க இல்ல எனக்கு வேணும்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படி ஹாப்பியா நைட்டு முடிய அடுத்த நாள் எழுந்ததும் பக்கத்துல ஹீரோவை காணோம், பயந்துட்டா. அவன் வந்து பேலஸ்ல இருந்து கால் வந்துச்சு, அதான் போனேன். ஏன் கெட்ட கனவு கண்டியான்னு கேட்க இல்ல நான் பயந்துட்டேங்கிறா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே தங்கிக்கோ, சீக்கிரமாவே இன்னும் 2 அரசு ஆணை வந்துடும், அதையும் நான் ரெஃப்யூஸ் பண்ணிடுவேங்க. ஒரு நிமிஷம், எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்னு கேக்குறா. அரச ஆணைய 3 டைம் ரெஃப்யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணுங்க. அப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா அக்செப்ட் பண்ணிப்பேன்னு ஹீரோ சொல்றான். நீங்க ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் தானே நினைச்சீங்கன்னு கேட்கும்போது நான் என்னோட மருமகனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர ராஜாவை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றான். அன்னைக்கு குட்டி ராஜாவோட ஹீரோ விளையாண்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டு போக குட்டி ராஜா ரொம்பவே பயந்துருப்பாரு. ஹீரோ தான் ஆறுதலா இருந்திருப்பான். அதோட அன்னைக்கு அவங்க பேசிக்கிட்ட விஷயமே தெரியுமாச்சே. அடுத்து பார்த்தா ராஜா ஒரு பெட்டியை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு சீனியர் மைட் கொண்டு வந்து கொடுக்க ஓபன் பண்ணா அதுக்குள்ள இருக்கிறது ராஜா போடக்கூடிய ரெட் ட்ரெஸ். இத குட்டி ராஜா அப்பாவே ஹீரோக்காக ரெடி பண்ணி கொடுத்திருக்காராமா. ஆக்சுவலா நான் அந்த பதவிக்கு ஆசைப்படும் போது அவன் என்ன சுத்தமா கண்டுக்காம இருந்தான். அதுவே அது அவனுக்கு சுமையா மாறும்போது யாராவது கிட்ட தள்ளி விட்டுறணும் தான் நினைச்சான். பட் அது ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் பேலஸ்ல நெருப்பு பிடிச்சதா சாய் வந்து கூப்பிட்டுருப்பாரு. சோ ஹீரோ போகிறதுக்குள்ளேயே அண்ணாவான ராஜா இறந்து போயிருப்பாரு. நான் அன்னைக்கு ரொம்ப லேட் பண்ணதாலதான் அவரும் இறந்து போயிட்டாரு. சோ என் அண்ணனோட இடத்துல இருந்து அவரோட மகனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இறந்த அன்னைக்கு கிராண்ட் பிரின்சஸ் எங்க, என்னோட மருமகனான அரியணையோட வாரிசு எங்கன்னு கேட்டிருப்பான். குயின் என் அண்ணனோட கடைசி ஆசையை மட்டும் இக்னோர் பண்ணல, என் மருமக பயமா இருக்குன்னு சொல்லியும் கண்டுக்கவே இல்ல. நான் ராஜா ஆகிட்டா எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா மறுபடியும் அது என்னோட பேராசை ஆகிடுமோன்னு தான் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுக. ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு நீங்க பேராசைப்படலாம், நான் உங்க பக்கம் இருக்கேன், நம்ம சேர்ந்து எல்லாத்தையும் முடிப்போன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் திரும்ப பேலஸ்க்கு வராங்க. இன்னும் ப்ரொடெஸ்ட் போயிட்டு தான் இருக்கு. அப்படி உள்ள வந்ததும் ஹீரோவை குயின் கூப்பிட்டதா சொல்ல நேரா வரான் பாக்குறதுக்காக. இதை ஏத்துக்க மாட்டேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லு, இதை ஏத்துக்கிற எண்ணம் கூட கிடையாதுன்னு சொல்லு. ராஜாவுக்கு வெறும் 8 வயசு தான் ஆகுது, அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. இதுதான் முக்கியமான பிரச்சனையே. அவரால் தானா எதையும் பண்ண முடியாது, யோசிக்கவும் முடியாது. உங்களோட இஷ்டத்துக்கு அவர் ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதனாலதான் நான் ராஜா ஆகணும்னு சொல்றேங்க. நீதான் கிங்க பப்பட் மாதிரி வச்சிருக்கேன்னு குயின் சொல்லும்போது ஆமா நான் தான் அவர் அப்படி வச்சிருக்கேன், பின்னாடி இருந்துக்கிட்டோ பக்கத்துல இருந்துக்கிட்டோ அவர் அங்கேயும் எங்கேயும் தள்ளிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நான் அவருக்கு முன்னாடி போய் நிக்கிறது முக்கியம்னு சொல்ல குயின் வேற கத்துறாங்க டென்ஷன்ல. இங்க பாருங்க குயின், அவரா தானா வந்து பதவி விலகினதுக்கு நீங்க தேங்க் பண்ணும். நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் நான் பரிகாரம் கேட்கலையேங்க. ஏன் இப்போ மட்டும் கிங் ஆகணும்னு இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன், அதே போல நீயும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அப்பதான் இது ஃபேரா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நான் என்னோட கனவுகளை எல்லாம் விட்டு கொடுத்தேன், ஏன்னா அப்போ அவளோட அப்பா ஹீரோ அண்ணா போட்டோவை காட்டி நீ இப்போ கிரவுன் பிரின்சஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த போட்டோவை ஸ்கூல்ல வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வரான். அப்பவே அதை மறைச்சிட்டு ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்கா. ஆக்சுவலா ஹீரோ மேல அப்பவே குயின்க்கு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும் போல, பட் அப்பா சொன்னதுக்காக அவங்களோட காதலையும் விட்டு கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இனி எதையுமே என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு அழுக. அவங்களோட கையை எடுத்து விட்டுட்டு மெய்ட கூப்பிட்டு குயின் உடல் அளவுலையும் மனதளவுலையும் ரொம்பவே சோர்வா இருக்காங்க. சோ இன்னும் 3 நாளைக்கு யாருமே அவங்களோட ரூம்க்கு வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டு போயிட்டான். இப்ப அவங்க அப்பா நைட்டு போல கால் பண்ணி என்னதான் பண்ணிட்டு இருக்க, ராஜா கதவை திறக்கலனா உடைச்சிட்டு உள்ள போக வேண்டியது தானே, சரி விடு, நான் இப்ப அங்க வரங்கும் போது வேணாம், வந்தா எல்லாமே போயிடும், ஏன்னா இன்னையில இருந்து 3 நாளைக்கு யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க கிராண்ட் பிரின்ஸுங்க. அவங்க அப்பா அந்த கிராண்ட் பிரின்ஸ் மட்டும் பதவி விலகுனா நம்ம எல்லாரையும் அழிச்சிடுவான். இறந்து போன ராஜாவோட கடைசி ஆசையை மட்டும் நம்ம இக்னோர் பண்ணல, நம்ம பண்ண கிரைமையுமே பிரைம் மினிஸ்டர் நமக்காக கவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் மட்டும் கிங் ஆனா அவ்வளவுதாங்க. பா இதோட போதுங்கிற மாதிரி இவ கத்ரா. அரச குடும்பத்துக்கு கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்டையும் விட்டு போலான்னு நினைக்கிறியா? இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது கிராண்ட் பிரின்ஸ் மட்டும் அரியணை ஏறிட்டா எல்லாமே தாமதமாயிடும், உன்னோட ரூமை மட்டும் நீ ப்ரொடெக்டிவா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. அப்படி என்ன பிளான போட போறாருன்னு தெரியல. கரெக்டா உங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காருன்னு சொல்ல பார்த்தா இவரை பார்க்க வந்திருக்கிறது மின்னு. சோ 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ பயங்கரமா பிளான் பண்ண போறாங்க. இப்ப நெக்ஸ்ட் டே கிராண்ட் பிரின்ஸா ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸை ராஜாவோட பர்த்டே பார்ட்டி கூட இவர் போடல தானே ஹீரோயின் கேட்கும்போது ஆட ஆமா இதை போடாம என்ன எவ்வளவு தொல்லை பண்ணிட்டாரு தெரியுமான்னு ஜாய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சீனியர் மேடுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இதை மட்டும் இப்போ இறந்து போன ராஜா பாத்திருந்தாருனா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாருங்க. எனக்குமே இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம டோ வந்து
ராயல் அகாடமி அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மீன் எல்லாம் பேலஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சில டாக்குமெண்ட்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கு. தென் நம்ம கிளம்பலாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பிடிச்சு நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஹீரோவை அனுப்பி வைக்கிறா. இந்த பக்கம் குட்டி ராஜா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. என்ன விஷயம்? உன்னோட ஆணையை நீ கேன்சல் பண்ணலனா இங்கிருந்து கிளம்பிடலாங்க. அம்மான்னு சொல்லிட்டு பாவமா பாக்குறான். இந்த சிம்மாசனத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உன்னோட அப்பா எவ்வளோ போராடினாரு, என்னெல்லாம் பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு இது கை மாறதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணணும்னு உனக்கு தெரியுமாங்க? எனக்கு தெரியும். அப்பா இறந்து போன அன்னைக்கு நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன்னு சொல்றான். அது எப்படின்னு இவங்க கேட்க அப்படியே உன்னை நினைச்சு பாக்குறாங்க. ராஜாவோட ட்ரெஸ்ஸை பையனுக்கு போடும்போது இல்ல நான் இதை ஏத்துக்க மாட்டேன் வேணாம் சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்கான். இறந்து போன ராஜாவான உன் அப்பாவோட கடைசி ஆசை இது. நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன், என்ன நீ டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாதன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பையனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அது இப்போ இவங்களுக்கு புரிய வந்து அழுகவும் பையன் ஓடி வந்து அம்மா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி பாவம் 2 பேருமே ரொம்ப அழுகுறாங்க. இப்ப இந்த பக்கம் மீன காட்ட பேலஸ்க்கு வெளியே கார்ல தான் உட்காந்துட்டு இருப்பாரு போல. கவுன்சில் ஹாலுக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு அசிஸ்டன்ட் சொல்ல இல்ல அங்க போறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. உள்ள குயினும் அப்பா நான் இனி பாத்துக்கிறேன்னு சொன்னது, மின் ராஜாவையும் மின்னையும் ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொன்னது, கடைசியா நம்ம ஹீரோ நீங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரத்தெல்லாம் நான் கேட்கலன்னு சொன்னதெல்லாம் நினைச்சவ உடனே நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்றா. பட் அவர் எடுக்கவே இல்ல. அடுத்து பார்த்தா மின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. கவுன்சில் ஹால்ல நான் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு ஏதோ சொல்றான். சோ டோ கிட்ட அரியணை மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு டைம் இருக்கான்னு கேட்கும்போது இன்னும் 1/2 hour இருக்குன்னு சொல்லவும் 2 பேரும் கிளம்புறாங்க. இங்க குயினும் ஹீரோ கால் பண்ணி எடுக்கல இல்லையா, சோ உடனே மெய்ட கூப்பிட்டு நான் ஒளிச்சு வச்சிருந்த அந்த பொண்ணை பேலஸ்க்கு கூட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எந்த பொண்ணை சொல்றாங்கன்னே தெரியல. நீங்க ஏதாவது கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட உண்மை சொல்லிச்சாய், நான் மட்டும் குயினானா மக்கள் யாருக்குமே பிடிக்காது தானேன்னு கேட்க யார் அப்படி சொல்லுவா, எவ்வளவு தைரியம் தான் சொல்லுவாங்கன்னு சொன்னவன் ஆமா உண்மையாவே பிடிக்காதாங்கிறான். சே இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இப்ப பாரு எல்லா பள்ளியும் நான் ஏத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, கிராண்ட் பிரின்ஸையும் எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையாங்கிறான். எனக்கு ஹேட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா அண்ணா கால் பண்றாரு. ஏதோ எனக்கு கூப்பிடுறேன்னு சொன்னேன், கூப்பிடவே இல்ல. நம்ம பிளானோட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கட்டான்னு கேட்க வேணா அதை இப்போதைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்கிறா. ஏன் நம்ம கம்பெனி பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சான்னு கேட்கும்போது இல்ல நீ இப்போ எங்க இருக்க அப்பாவோட வீட்லயான்னு கேட்கும்போது ஆமாங்கிறானா. அப்ப அங்கேயே இரு நான் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. சோ இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பும் போது ஆப்போசிட்ல குயினோட அப்பா வராரு. இவ கிராண்ட் பிரின்சஸ் இல்லையா, அவளுக்கான மரியாதையை கொடுத்துட்டு கிளம்பும் போது பயங்கரமான வெடி சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா கவுன்சில் ஹால் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. சோ இத ஓடி வந்து நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடியே நம்ம டோ ரொம்ப பதட்டத்தோட இருக்கா. டோ இங்க பாரு, என்ன பாரு, நீ இங்க இருக்க என்கிட்ட சொல்லுடோன்னு கத்த. கவுன்சில் ஹால்ல தான் கிராண்ட் பிரின்ஸ் இருந்தாருன்னு சொல்றா. அதுதானே இங்க தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான் ஹைனஸ் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட இப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்து ஃப்ரைடே தான் இதனோட நெக்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகும். சீக்கிரமாவே அதுல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.